சாரி சாரி, அரிசி இல்லாத பதரை வந்து பார்த்தீங்கன்னா சல்லடையை வச்சு அரிக்கிறாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அம்மா வந்துட்டு நெல் ஊற வைக்க போகிறேன்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல. நெல் ஊற வச்சா நெல் ஊற வைக்கணுமாம்மா? ஊற வைக்கலாம் தான் நினைச்சிட்டு இருக்கேன். காற்று இந்த மாதிரி அடிக்குது, பார்ப்போம் எப்படின்னு. ஊற வைக்கலாமா என்ன? ஊற வைக்கிறது தான். என்ன மழை வந்தாலும் எப்படி இருந்தாலும் பார்த்துங்க. சட்டையை மட்டும் நனைய மாதிரி வச்சிருப்போம். சரி, இப்போ என்ன கார் எடுத்து அந்தாண்ட ஒன்றுமே? கார் எடுத்து சங்கரூட்டு தெருவில் இடத்துல அங்கே விடனா நைட்டில் நிற்கலாம்ல? நிக்கலன்னா பட்டு சொல்ல காரை. இல்லை சொல்கிறேன். யார் அங்கே என்ன பண்ணுறா? சரி, ஓகே. ஸோ மக்களே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அம்மா வந்து வீட்டுக்கு சாப்பிட்ற அரிசி வேணும் இல்லையா, அது குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால நெல் ஊற வைக்க போகிறாங்க. அதனால் எந்த இடத்துல ஊற வைக்க போகிறாங்கன்னா, நம்ம கார் நிற்கிது இல்லையா, இந்த இடத்துல வந்து கொப்பரையில் வந்து நெல் ஊற வைக்கணும். அதனால் கார் எடுத்து அந்த நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு கட்டுறாங்க இல்லையா, சொந்தக்கார மாமா தான் அவங்க, அந்த இடத்துல கார் இன்னைக்கு ஒரு நாள் நிற்கிட்டுங்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கார் எடுத்து வேலையாக அந்தாண்ட விட போகிறோம். என்னம்மா தலையை பாரு, என்னடா பண்ணி வச்சிருக்க தலையில? ஏன் மண் அள்ளி போட்ட? எதுக்கு மண் அள்ளி தலையில போட்டுக்கிற? கேட்டா ஏதாவது கேட்டா அடிக்கிறா. ஒரு பக்கெட் எடுத்து அதை அள்ளி அள்ளி வச்சுட்டு தள்ளிட போறான். மண் இல்லை அங்கே பேர் வாசல் நேரம் தெருவில் கொண்டாந்து கொட்டிருக்கான். கேட்டுக்கிட்டேன் பாக்கு மண் அள்ளி தலையில பாக்குறப்பே ஒரு அடி போடணும். இங்க இப்ப சொல்லக்கூடாது, மண் அள்ளி விளையாடுறப்பே அடி அடிக்கிறியா? ஏ ஆயா, ஆயா உன்ன உள்ள மோரே பாரு அப்படிங்குது. அடி ஆயா, அடிப்பா விடாத. ஆயா போய் அடி, வெட்டி போனோம்மா அப்படிங்க. கரெக்டாக மணி வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆக போகுது. எப்போதும் போல் நம்ம வீட்டில் டீ ரெடி ஆகிட்டு இருக்கு. என்ன இன்னைக்கு ஆயா வரலாமா? வரும், நம்ம தான் வரோம். வருமா? சரி, நான் இப்போ என்ன கார் எடுத்து வெளில விட்டா விடு. நம்ம காரு அதான் கொப்பரெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கியாமா? கொப்பரை வந்து இங்கே வச்சிருக்காங்க அம்மா. நம்ம கார் வந்து இடைஞ்சலாக இருக்குது. காரை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த சந்தில் நிறுத்தி வைக்க போகிறோம். அங்கே நிறுத்தி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும். இப்போ வந்து கார் கவரெல்லாம் கழட்டிட்டு காரை எடுத்துகிட்டு போய் அங்கே விட்டுட்டு வர மக்களே. காரை போய் அங்கே நிறுத்தி வச்சுட்டு அப்படியே அதில் கவர்லாம் போட்டு மூடி வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஆயா வரல அன்னைக்கு. அப்போ பால் நான் போட்டு வரட்டப்பா? அவனை கேள்வி யார் போடணும்? நெத்திக்கு பால் யார் போய் போடணும்? நானா? சரி போட்டு வா. சரி போய் போட்டு வரட்டப்பா பால்? போயிட்டு வா.
அஞ்சில் அங்கே என்ன கலவட்டிங்க கத்திரிக்கை போய் மாட்டு தீனி எடுத்து போட்டேன். ஒரு கொஞ்சம் தீனி அடிச்சுன்னு வந்தேன். அஞ்சில் போய் எங்கே கலவாது. போய் பால் போட்டு வரட்டாமா? 5 ஒரு மணி போகிறேன்னா அதை அடுத்த கொல்ல இறங்குது. மண்டடிக்கின்ற ஒரு மண்டை அடிச்சு. மக்களே அப்படியே நம்ம போய் பாலை போட்டுட்டு ஆயா ஏன் வரலன்னு ஆயா அப்படியே பார்த்துட்டு ஆயா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வரலாம் வாங்க. என்ன ஆயா பண்ற? என்ன பண்ணுறேன் இப்போ தலைவடிக்கிட்டு வந்து குளிச்சுட்டு சாம்பிராணி போட்டு குந்திருக்கேன். அங்கே வரல சாயந்தரம்? ஆமாம், இதுக்கு இங்கே இன்னைக்கு விளையாட்டு தள்ளி போய் கிடக்கு. இது இது சும்மா பேண்ட் வச்சிருக்கேன் கை அடிக்கணும். கையை வலிக்குதுண்ணா. இல்லை இல்லை ஊசி எங்கே போடுறது? என்ன வேலையா அன்னைக்கு? தலைவட்ட போனேன். கலவட்டையா? ம். இன்னும் உடம்பு முடியல நீ அப்புறம் கலவட்டை போயிட்டு. அப்போ நேற்றுக்கு டாக்டருக்கு 1000 ரூபா கொடுத்தது அப்புறம் பார்க்க வேண்டாமா? சரி சரி. ம். சாப்பாடு சோறுலாம் உரிமத்திலே ஆக்கிவிட்டேன். ம் ம். இப்போ அந்தியில் களவட்ட போகணும்ல. வேணா அந்தியில் இப்போ அம்மா வருமா வரலையானது. சரி நான் பால் போட்டு அப்படி பார்த்துட்டு வரேன். ஆனால் நான் அப்புறம் இப்போ தான் வந்து குளித்தேன், போனேன், சாம்பிராணி போட்டேன், இத்தனை சாப்பிட்டேன், குந்திக்கிட்டேன். சரி ஆஹா, எனக்கு இன்னைக்கு போக மலைப்பா இருக்கு. ரெண்டு கூட்டாளி வந்தனால வரலையா? இல்லை இல்லை, ம் அதுக்குதான் காற்று வெள்ளம் எடுத்து வச்சுக்கிட்டு குளிச்சு தலைகாய்ச்ச முடக்கி கிடப்போம். வந்தாலும் அப்புறம் பேசிக்கிட்டு இருந்துட்டு படுக்கிறது தான் அப்படின்னு. சரி இப்போ நான் பாரு வரேன். போயிட்டு வா. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொப்பரை வச்சு எரிய விடுறதுக்காக அடுப்பு தயார் பண்ணுறாங்க. ஆலப்புழாக்கல்ல வச்சு. ஆலப்புழாக் பெருசாக இருக்குமாப்பா அடுப்பு? சரியா இருக்கும். இரு இரு இறங்க இறங்க இறங்க. வரமாப்பா இதெல்லாம் வந்து தள்ளணும்ப்பா. கொப்பரையை வச்சு எங்கே நொடிக்குது, மேடு எங்கே இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கொப்பரையில் தண்ணி ஊற்றி வைக்கிறாங்க. நான் எப்படியும் ஒரு 2-3 குடமாவது ஊற்றணும்னாப்பா. தண்ணி நிறைய ஊற்றுனா 1/2 கொப்பரைக்கு மேலே. 1/2 கொப்பரைக்கு மேலே. நம்ம வீட்டு நெல்லை பாருங்க, லைட்டாக கடிப்பாங்க. கட்டி வச்ச நெல் 1008. இது 5000. 5020. 5020 நெல் பாருங்க. இதான் நல்ல அள்ளி காட்டு. மிக்சிக்கு 2 பேர். நம்ம வீட்டு வாசல் பல்ப் வந்து இங்கே இருக்கும். இப்போ நெல் வைக்கிறதுனால இங்கே வெளிச்சம் தேவைப்படுது. அதனால் அதை
ஒயரை இழுத்துட்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். போதுமாம்மா வெளிச்சம்? துண்டாகிடுச்சு. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பதரெல்லாம் அரிக்கிறாங்க. நெல் இல்லாத பதரை. அரிசி இல்லாத அதான் சாரி அரிசி இல்லாத பதரை வந்து பார்த்தீங்கன்னா சல்லடையை வச்சு அரிக்கிறாங்க. பதர்னா மிதக்க ஆரம்பிச்சிடுங்கம்மா. அங்கதான் வைப்பா. என்னண்ணா சொன்னதான் பறக்குது. ஆனால் இன்னொரு கழுவுனா தான் தூங்குவோம். எப்பா இப்படி பதரை அரிக்கிறல்ல, ம். இந்த பதரை என்ன பண்ணுவேன்? வேஸ்டான பதரை இதை என்ன பண்ணோம்னா, இப்போ தண்ணி ஊற்றணும், நனைஞ்சி போச்சு. திருப்பி அதை அள்ளிட்டு போய் மாலில் காய போட்டு மறுபடி மாட்டுக்கு தவிட அரைச்சிக்கணும். அது மாட்டுக்கு தவிட அறியாது. ரைஸ் மில்லில் கொண்டு போய் நெல் அரைக்க எடுத்து போனால் அது தனியாக அரைச்சோம்னா தவிட வந்துடும், மாட்டுக்கு போட்டுவோம். ஒரு அன்னக்குடையில எவ்வளோ பதறு சேருதுன்னு. அவ்வளவும் மாட்டுக்கு தவிடாதான் போகும். இவங்க தான் வேலை செய்கிறாங்கன்னா நித்திக்க பாருங்க கூடவே வந்துட்டு. நித்திக்கு இங்கே வாப்பா, இங்கே வா. நித்திக்கு கையை காட்டுப்பா, கிட்ட வா, உன் கையை காட்டு. நித்திக்கு கையை பாருங்களேன். இந்த இந்த விரல்கிட்ட மட்டும் நெருப்பு சுட்டு பிடிச்சி. நித்திக்கா எப்படி நெருப்பு சுட்டுச்சு? ஏன் எப்படி? சுட்டுக்கிட்டியா? தாத்தா போயிட்டு திண்ணூறு பூச சொன்னாராம். அப்போ தொட்டுக்கணுன்னு பூசிக்கிறன்னு சுட்டுக்கிட்டான். நெருப்பு அடிச்சியா? நெருப்பு அடிச்சியா? எப்படி போய் அடிச்ச? அப்படி அடிச்சியா? என்னையே சொல்றியன்னு போய் அடிச்சியா? கொண்டாந்து சொனையில போட்டுட்டான் பாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல் இப்படி இருக்கு. காலையில் நல்லா ஊறின பிறகு பாருங்க, ஊறி அவிச்ச பிறகு அரிசியாகவே தெரியும் நமக்கு. இப்போதைக்கு நெல் இப்படி தான் இருக்கு. அதிலே போடு, அரிக்கும்டா. என்ன நீ சொல்லு, அவனை கேளு. என்ன நீ கேட்டு என்னது இது? என்னது? நெல்லு. நெல்லு சொல்லு. நெல்லு. தெங்கா? இன்னும் நல்ல ரெண்டு ஆளுக்கும் அடிப்படி ஆகுதுங்க, ரெண்டு பேருக்கும். ஏன்டா தாத்தா அடிக்கிற? கையை வெட்டுப்போம். தாத்தாவே அடிக்கிற பாருங்க, பாஞ்சு பாஞ்சு. தூக்கி அந்த கொப்பரையில வச்சு ஒரு முக்கு முக்குப்பா. சும்மா சும்மாடா. நீ அடிக்க ஐயோ குறந்து தாவுத. நெல் ஊற வச்சாச்சு, நம்ம எல்லாத்தையும் மூடி வைக்கணும். இவ்வளோ நெல் ஊற வச்சிருக்கீங்க. நான் கூட கொப்பரையும் அண்ணா கூட தான் நினைச்சேன், கோவலையும். இத்தனை அண்ணா கூட பக்கெட்டு எல்லாத்துலயும். என்ன பண்றது, இருக்கிறது ஒரு கொப்பரை தான். அதுதான் அதுல ஊற வச்சா இதை வச்சு கொட்டிக்கிட்டு இன்னொரு கொப்பரை அரிசி அப்படியே வச்சுக்க வேண்டியதான். 2 கொப்பரைக்கு 2 கொப்பரை. சரி சரி. இதெல்லாம் எதுல வச்சுமா மூடுறது? அப்படி திறந்து இருக்கலாம். ராவுல மூட தேவையில்ல, பகல்லன்னா தான் மூடி வைக்கணும். ஆடு மாடு எதுவும் வந்துடும் போகும் வருமுன்னு. இல்லைன்னா ஒரு படத்தாரத்துக்கு எடுத்து மூடி வச்சிருவோம். சரி.
நெல்லுலாம் ஊற வச்சுட்டு அப்பா வந்து பஞ்சு அள்ளிட்டு இருக்காங்க. நெத்தி வைக்க பாருங்க, பஞ்சு அள்ளி சாக்கில் போகிறானோ. என்னப்பா இவன் உனக்கு கையால இனிமேல் அவன் தான் உனக்கு பெரிய ஆள் அமைக்க வேலை செய்யறானே. கண்டிப்பாண்டானா கத்துவோம். தூக்க இது என்னது? பஞ்சா அள்ளி போடு. அப்பா சூப்பராக வேலை செய்கிறானே. கை வலியெல்லாம் பறந்துருச்சா? சுட்டு நெருப்பு சுட்டதெல்லாம் திங்கிட்ட தான் அள்ளிக்கிட்டே இருந்தான். எண்ணெய் வந்து வாயால் ஊதி இருந்தோம்னா அங்கே வரைக்கும் போந்தானே வந்துட்டான். தூக்கி பந்து பந்தா இல்லையாங்க. நெல் விஜயா நின்று போச்சு, வலியெல்லாம் நின்று போச்சான். சூப்பர். அது ஒன்றும் பண்ணாது. அப்பா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாப்பிட போகிறாரு. கரெக்டாக மணி என்னன்னா 10:45. ஆமாம், அப்போதான் 10:45 தான். ஓ லைன் மாறினதுனால ரைட் நின்று வரதுனால 10 மணி 10:45 ஆச்சு. அப்பா வந்து நெல்லுலாம் ஊற வச்சதுனால நெல்லை ஊற வச்சேன். அப்புறம் கொஞ்சம் சில்லறை வெள்ளம் இருந்தது. முடிச்சுட்டு குளிச்சுட்டு மாடெல்லாம் தீனியை போட்டு ஒரு வெளில வந்து சாப்பிட்டா படுக்கலான்னு வந்தேன். சாப்பிட்டு முடித்தாச்சு. நெல்லெல்லாம் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்க வேண்டியதான். விடிய காலம் எழுந்திரிச்சு விரவு எல்லாம் அள்ளியாந்து வச்சுட்டேன். விடிய காலம் எழுந்துச்சி அம்மா முன்னாடியே அடுப்பை பற்ற வச்சு எரி விட்டுட்ருக்கோம். அப்புறம் என் நெல்பட நான் எழுந்துச்சி கூட மாட நின்று நெல் வச்சு வைக்கிறது தான். அது விடிய காலம் வைக்கும்போது அதை எடுத்து அந்த வீடியோ வரும், வைக்கிற வீடியோ. இப்போதைக்கு தூங்க போகிறோம். இதெல்லாம் ஊறிட்டு இருக்க வேண்டியதான். நம்ம ஏந்திரிக்கவரையும் அது ஊறிட்டு இருக்கோம். காலையில் எழுந்திரிச்சு வைக்க வேண்டியதான். வேலை நம்ம ஒரு 4 மணிக்கு மேலே எப்போ எழுந்தாலும் வந்து பற்ற வச்ச வேண்டியதான். சரி, இப்போ தூங்கலாம். தூங்கலாம் போய். மக்களே தூங்க போகிறோம். தூங்கி முடிச்சுட்டு காலைல வெவிக்கிறதுலேருந்து கண்டினியூ பண்ணுறோம். நீங்கள் எல்லாம் ஒரு தூக்கம் போட்டிருப்பீங்க. மணி 11 ஆச்சு. ம் சரி மக்களே, நாங்களும் தூங்க போகிறோம். தூங்கிட்டு காலையிலேருந்து கண்டினியூ பண்ணுறோம். பாருங்கள், வெயிட் பண்ணி. கரெக்டாக வந்து மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:45 காலையில். அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கே எந்திரிச்சிருப்பாங்க போல். எந்திரிச்சு ஒரு கொப்பரை நெல்லை வெவிச்சிட்டாங்க. வெவிச்சு அவங்களே முண்டு தனியாக கொட்டிட்டாங்க. எப்போ ஒரே புகையாக இருக்கு. நீ எப்போ பயந்துச்ச? அப்போ தான் எழுந்து வரேன். இப்போதான் இருந்துச்சியா? ம் முன்னாடியே எழுந்துட்டு நீ? நான் இப்போ தான் இருந்துச்சேன். நீ நெல் வச்சு என்னன்னு நினச்சேன். இல்லை நான் தான். அம்மா தான் வச்சுத. ஒரு கப்புறம் நெல்லை வெவிச்சு இங்கே கொஞ்சம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் போட்டிருக்காங்க அம்மா. இந்த அன்னக்கூடையில் இருந்ததை பூரா வெவிச்சிட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கொப்பரை, அதாவது ஃபஸ்ட்டு கொப்பரையை வெவிச்சு கொட்டிட்டு அப்புறம் அன்னக்கூடையில் இருக்கிறதெல்லாம் கொட்டி வேக வைக்கிறாங்க. நல்லா வேக வைக்கிறதுன்னா எப்படின்னா, ஒரு சாக்கு நார் சாக்கை போட்டு மூடி கீழே எரிய விட வேண்டியதான். தண்ணி எவ்வளோமா இருக்குது இதில்? தண்ணி இருக்கு, இருக்கு, இவ்வளோதான் தண்ணி. இட்லி வேக வைக்கிற மாதிரி தான். ஒரு ஜார் இருக்கும். கொஞ்சம் தானே நெல் இது, அதனால கம்மியாக வச்சிருக்கேன். நீ எத்தனை மணிக்கு எழுந்துச்ச? 3 மணிக்கே இருந்துச்சு. 3 மணிக்கு எழுந்துச்சு. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 2.5 மணி நேரம் அப்படியே இருந்துச்சு. நம்ம சூரியன் புறப்பட போகுது. ஒரு கொப்பரை ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த கொப்பரை வச்சுட்டாங்க. இதெல்லாம் அள்ளி மாடியில் கொட்டணுமாம்மா? கொட்டலாமாப்பா? சூடு ஆடிக்குதுல, சூடு ஆடிச்சு. எல்லாத்தையும் தூக்கி மாடியில் கொட்டி காய வைக்கணுங்க. அப்படியே விடிஞ்சிட்டதுனால அம்மா சாணி காய்ச்சியே போட ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மா வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ரொட்டீனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்பா தான் இந்த ஒரு கொப்பரையை ஹேண்டில் பண்ணுறாங்க இப்போதைக்கு. நான் வெவிக்கிறேங்கிறது எங்களுடைய உள்ளூர் பாஷை, அதாவது முறைப்படி அவிக்கிறேன்னு தான் சொல்லணும். நாங்கள் அதான் இதுக்கு பேரும் அவியல் தான், வெவிக்கிறது தான் அவியல். ஸோ இதுக்கு வந்துட்டு அப்பா தான் இந்த ஒரு கொப்பரையை
கையாளுறாரு. அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். ஏப்பா எல்லா பக்கமும் ஒவ்வொரு பக்கமும் விறகு வைக்கிற, ஒரே சைடாக வச்சா எரியாதா? நாலா பக்கமும் வைக்கிற? ஒரே பக்கமாச்சா எரியும். இந்த பக்கம் மட்டும் வெந்திருக்கும், அந்த நல்லா வேக செய்யும். 4 பக்கமாச்சா தான் எங்கேயும் ஒத்தாவில் வெந்துடும். ஓ, இந்த பக்கம் அதே போல் அந்த 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா விறகு வச்சு எரிய விட்டுக்கிட்டே இருக்குங்க. ஒரே சைடே மட்டும் எரிய விடக்கூடாது, 4 பக்கமும் சரிசமமாக எரிய விடணும். அதான் இதில் கொஞ்சம் கஷ்டமான வேலை. இது வந்து ஃபஸ்ட்டு கொப்பரை வெவிச்ச நெல் கீழே கொட்டியிருக்கோம். இதை எல்லாத்தையும் மாடியில் அள்ளி கொட்டணும். நைட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, காலைல பார்த்தா ரைஸ் வெளில வந்திருக்கும் அப்படின்ட்டு. பாருங்கள், இதை காய வச்சோம்னா இப்போ வந்து வெந்தது போல் இருக்கும். காய வச்சோம்னா நல்லா கெட்டியாக அரிசியாக மாறிடும். நைட்டுக்கும் இப்போக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க. நெல் வெந்து போச்சுன்னா உனக்கு எப்படி பார்த்தீங்க? தெரியாதாங்க, வேலை ஆகி வரும். ஆகி வந்ததுன்னா அப்படியே நிப்பாட்டிட்டு அள்ள வந்துடும். ஆமா, மேலே ஒரு சாக்கு தான் போட்டேன். குழம்பு போட்டாச்சா? கோலம் போட்டாச்சு. பச்சை இன்னைக்கு கோலம் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு. டீ குடிக்க அம்மா கூப்பிடுது. நாளைக்கு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து மார்னிங் விலாகும் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது மார்னிங் விலாக்னா நம்ம நெல் அவிச்சு முடிக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து கொட்டாய்க்கு வந்தோம். கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு டீ வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவர் வந்து டீ குடிக்க போகிறாரு. நீ டீ குடிச்சிட்டியா? வா, போயிட்டு வரேன். நெல் நல்லா வெந்து போச்சு, நம்ம அள்ளலாம். ஆவி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கூடவே வாசமும் வருது, நெல் வாசம்.
குடு நான் அள்ளி கீழே ஊற்றணுங்க. கயிறு சுற்றி இந்த கொஞ்சம் அரை ஏக்கார வைக்கணும்ல. கறி அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக குமிச்சிட்டோன்னா ஒரு சைடு ஃபுல்லாக தண்ணி இருக்கும். இதை அப்படியே அள்ளி போட்ட வேண்டியதான் அதில். அந்த மட்டும் அதுவும் அம்மா விடிய காலமே வச்சது. இதுவும் இப்போ இங்கே கொட்டுறாங்க இல்லையா, இதுவும் தான் இப்போ வச்சது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அள்ளியாச்சு. நான் ஒரு 2 கை நெல்லுக்கு தான் இருக்குது. அப்புறம் தண்ணி இதை வடிகட்டிட்டோம்னா கொப்பரையை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த நெல்லை எல்லாத்தையுமே அள்ளி மாடியில் கொட்டணும். மாடியில் வந்து வெயிலில் நல்லா சுட சுட காயணும். காஞ்சதுன்னா அப்புறம் அள்ளி வச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு போயிட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வர வேண்டியதாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. கொப்பரையெல்லாம் தூக்கி ஓரம் கட்டியாச்சு. இனிமேல் நெல் அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக மாடியில் போய் கரை சேர்க்க வேண்டியதான். நெத்திக்கு பாருங்கள் உழைப்பாளி எழுந்துச்சிடாங்க காலையிலே நெல் அள்ளுறானா. டீ குடிச்சியா? போய் டீ குடி, நாங்கள் அள்ளிக்கிறோம். அல்லாமம்மா இறக்காத நெல்ல போ, போய் டீ குடி. ஒரு அண்ணன் கூட 2 அண்ணன் கூட 3 அண்ணன் கூட இருக்கா. ஒவ்வொரு அண்ணன் கூடயே அள்ளி வைப்பாங்க அம்மா. நான் தூக்கிட்டு போய் கொட்டிட்டு வர வேண்டியதான். நல்லா ஒன்று ஒன்றா ஒண்டி கொட்டிட்டு இருந்த நெல்லை ஒரு குடிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் வலிக்கிற. அங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு 15 கூடனாலும் வரும். நம்ம தான் தூக்கிட்டு வந்து கொட்டணும். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பால் கறந்துட்டு இருக்காங்க. அதனால் நம்ம தான் அள்ளி கொட்டணும்.
கீழே இருந்த எல்லா நெல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது ஃபுல்லாக வந்து கொட்டியாச்சு. இதுக்கப்புறம் அம்மா வந்து காலால் கிண்டி விடுவாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா போயிட்டு நீராரம் குடிக்க போகிறேன். நீராரம் கேட்டேன், சும்மாவே பசிக்கும். இதில் காலில் கீழேருந்து மேலே ஒரு 10-15 கூட தூக்கிட்டு வந்து கொட்டினாதான் பசிக்க ஆரம்பிக்குது லைட்டாக. அதனால் போயிட்டு நீராரம் குடிச்சிட்டு வரோம். வாங்க கீழே போகலாமா? நீராரமா கரைச்சிட்டியா? நீ குடிச்சியா இல்லையா? நான் குடிச்சிட்டு தான் இருந்தேன். சரி, தண்ணி தான், அதனால நீராக குடிச்சிட்டேன். அம்மாவும் 3 மணிலேருந்து முடிச்சிருக்காங்களா, அவங்களுக்கும் பசி லைட்டாக. அப்புறம் நானும் காலைல தூக்கி விட்டதும் சும்மா அப்படியே ஒரு நீராரத்தை குடிச்சுப்போம். சாப்பிட லேட் ஆகும், அதான். நெல் இப்படி இப்படி ஒன்றை முட்டா கொட்டி வைக்க தூக்கிட்டு என்ன விட்டு விட்டா வார ஏறு ஓட்டுற மாதிரி வார கொட்டியிருந்தேன்னா கிண்டுட நல்லா இருக்கும். நம்ம இங்கேருந்து அங்கேருந்து இழுத்து நம்ம கிண்டிட்டு நேராக காலால் கிண்டி விட்டுட்டே போந்தா அப்படியே கிண்டிட்டு சத்த சொன்ன கலையார சத்த கிண்டிட்டு. அம்மா வந்து நெல் கிண்டி எடுத்துறாங்க. ஏன்டா முட்டா கொட்டி வச்சிருக்க, அப்படியே இறச்சி விட்டாப்புல கிண்ட வேண்டியதானு சொல்கிறாங்க. இது என்ன பூமா? மல்லி தானே? மல்லிகைப்பூ. நம்ம வீட்டில் பாருங்க எவ்வளோ மல்லிப்பூ பூக்குதுன்னு. பறிக்க முடியல கீழெல்லாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பறிக்க முடியல. அம்மாவால் எவ்வளோ தாவி பிக்க முடியுமோ அவ்வளோ பிச்சிடுறாங்க. அப்பயும் பாருங்க எவ்வளோ மொட்டு பூவுமா பூத்து இருக்குன்னு. ஆனால் இவ்வளோ பூ பூத்துருக்கு. அவ்வளோ ஒரு வாசமா இருக்கும் பூ. ஆ, என்னப்பா டெய்லி பறிச்சுட்டு தானே இருக்க? பறிக்க அழகா. இது நான் பிச்சது சின்ன சைஸ். அப்படியே வச்சா மலர்ந்துடும். மொட்டுவே அவ்வளோ மொட்டு இருக்கு. பரவாயில்லைங்க. நம்ம வீட்டில் இது முன்னாடி பூக்காமல் எப்பயோ ஒரு தடவை தான் பூத்துட்டு இருந்தது. இந்த வருஷம் நல்லா பூத்துருக்கு. நான் முட்டா கொட்டியிருந்த எல்லா நெல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா அழகாக கிண்டி விட்டாங்க. டிராக்டர் உழவு ஓட்டுற மாரி ரவுண்டாக போயிட்டு அழகாக கிண்டி விட்டுருக்காங்க. இப்போதைக்கு மேற்கு அந்த சைடு மட்டும் தான் காலை வெயில் வந்திருக்கு. நல்லா ஒரு 10 மணி ஆகிற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எல்லா இடத்துலையும் வெயில் வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெல் காய ஆரம்பிச்சிருங்க. காலைல 3 மணிக்கு எழுந்திரிச்சேன். 2 அப்புறம் நெல் வச்சேன். இப்போ கொண்டாந்து கொட்டணும், கிண்டிகிட்டு இருக்கோம். ஆனால் வெயில் எந்த அளவுக்கு அடிக்குதோ அந்த அளவுக்கு சட்டுனா காஞ்சி போகும். நம்ம போய் பஸ்ஸு 8 மணி பஸ்ஸே போயிடுச்சு. நம்ம போய் காலை சாப்பாடு என்னன்னு போய் இதுக்கு மேலே தான் ரெடி பண்ணணும். அதுக்கு இடையில வந்து நெல்லை கிண்டிடணும். இது ஒரு மணி வாக்கிலாம் முட்டு வச்சு 1 மணி வாக்கெல்லாம் குமிச்சுக்கலாம். என்ன பண்ணுறோம்? ஃபுல்லாகவும் காய வைக்கக்கூடாது. ஒரு நாள் ஃபுல்லாக இடிஞ்சு போகும். நெல் இடிஞ்சு போகும். ஒன்று காஞ்சிருக்கும், ஒன்று காயாமல் இருக்கும். அதுக்கு தான் ஒன்றா குமிச்சு வச்சோம்னா ஒன்று சேர்ந்து நல்லா இருவிக்கும் ஒத்தாப்புல. ஸோ மக்களே, எங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு நெல் எப்படி வேவிச்சு இப்படி காய வச்சு அதுக்கப்புறம் ரைஸ் மில்லில் கொண்டு போய் அரைப்போம். இப்படி தான் ஒவ்வொரு வருஷம் இல்லை, வருஷத்துக்கு 2-3 டைம் இப்படி தான் ரெடி பண்ணுறோம். இதுதான் எங்கள் வீட்டுக்கு தேவையான சாப்பாடு. வயலில் விளையுதா நெல், அதை நாங்களே அவிச்சு இதேமாரி பண்ணிக்கிறோம். நாங்கன்னு இல்லை, கிராமப்புறங்களில் எல்லாருமே இப்படி தான் பண்ணுறாங்க. எங்கள் ஊரில் பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஊரில் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. லென்த்து வீடியோ போடுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ என்னடா இவ்வளோ லென்த்தாக கொண்டு போகிறீங்கன்னு கவச்சிக்காதீங்க. ஒரு ப்ராசஸ் எடுத்தோம்னா அது ஃபுல்லாக முடிகிற வரையும் காட்டலாமேன்னு ஒரு ஆசை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மக்களே, அவ்வளோதான். நெல் வச்சு முடித்தாச்சு. இதை அப்படி காய வச்சு காஞ்சிடும். ஒரு மணி 2 மணி வாக்கில் அப்புறம் அள்ளி வச்சுட்டு இன்னொரு நாள் ஒரு டைம் லேசாக காய வச்சு அதுக்கப்புறம் ரைஸ் மில்லில் கொண்டு போய் அரைக்கிறது, அவ்வளோதாங்க. ஸோ வீடியோவில் இதை பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.